Very happy morning to all students. So in the previous class, we have discussed about exercise number 9. So with that, we have already, the transaction can be analysis and then we can post the transaction into journal. Today, we can see straightly pass the journal. So based on the transaction, we can straightly pass the journal entry today here. So students, first you can understand the transaction and then straightly we can pass the journal entry. So இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா exercise number 9 வரைக்கும் so transaction first analysis பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம journal entry போட்டிருப்போம். So இந்த சம்ல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா so டைரக்டா நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த டிரான்சாக்ஷனை it should be converted into journal நம்ம straight away போட போறோம். So exercise number 10. Raja has a hotel. The following transaction took place in his business. Journalize them. So January 1. So started business with the cash 3 lakhs. Then second, purchase goods from Rajiv on credit 1 lakh. Then third, cash deposited with the bank 2 lakh. Then 20th, borrowed loan from bank 1 lakh. Then 22nd, withdrew from bank for personal use 800. Then 23rd, amount paid to Raju in full settlement through NIFT 99,000. Then 25th, paid club bill of the proprietor by check rupees 200. Then 26th, paid electricity bill of the proprietor house through debit card rupees 2,000. Then 31st, lunch provided at free of cost to a charity rupees 1,000. Then 31st, bank levied charges for locker rent rupees 1,000. So these are the transactions given in exercise number 10 in the name of Raja. He has a business of hotel. So Raja andavara hotel vechirukkaru. So the transaction sollirukanga. இப்போ நம்ம போன சம் மாதிரி என்ன செய்ய போறதில்ல அப்படின்னா டிரான்சாக்ஷனை அனாலிசிஸ் பண்ண போறதில்ல. ஸோ ஸ்ட்ரைட் அவே வி கேன் பாஸ் ஆன் டு த ஜேர்னல். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா ஸோ ஹெட்டிங் போடணும். ஸோ ஜேர்னல் இன் த புக் ஆஃப் ராஜா. ஜேர்னல் இன் த புக்ஸ் ஆஃப் ராஜா. ஸோ டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். ஸோ கீழே ரூபே சிம்பல் போட்டுக்கோ. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜேர்னல் போட போறோம். ஸோ January 1, started business with the cash 3 lakhs. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் முதலே பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதில் என்ன பண்றோம் அப்படின்னா ஸ்டார்டட் பிஸ்னஸ்னாலே we can call it as a capital. Started business, commenced business அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், ஒரு ஆஸ்பெக்ட் வந்து கேபிட்டல், இங்க வந்து என்ன பண்றாங்க கேஷ் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. சோ இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து கேஷ். சோ கேஷ் என்ன அக்கவுண்ட், ரியல் அக்கவுண்ட். சோ இங்க வந்து ஸ்டார்டட் பிசினஸ் வந்து கேபிட்டல். சோ கேபிட்டல் வந்து என்ன அக்கவுண்ட், பர்சனல் அக்கவுண்ட். கேபிட்டல் வந்து பர்சனல் அக்கவுண்ட். சோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா என்ன ஆகுது, கேஷ் கம்ஸ் இன். சோ கேஷ் கம்ஸ் இன், இட் இஸ் a ரியல் அக்கவுண்ட். சோ டெபிட் வாட் கம்ஸ் இன். சோ அப்ப இதுக்கு என்ன ஜேர்னல், ஒரு ஆஸ்பெக்ட் நீ கண்டுபிடிச்சிட்ட, டெபிட் ஆஸ்பெக்ட் கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா அடுத்த ஆஸ்பெக்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா கிரெடிட் பண்ணிடலாம். சோ இருக்கக்கூடிய ரெண்டு ஆஸ்பெக்ட்ல ஏதாவது ஒரு ஆஸ்பெக்ட் உனக்கு டெபிட்டா கிரெடிட்டான்னு கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னா இன்னொரு அக்கௌண்ட்டை வந்து நம்ம பண்ணிடலாம். சோ இப்ப இதுல வந்து பார்த்தா அப்படின்னா கேஷ் வந்து இட் இஸ் ரியல் அக்கௌண்ட். சோ இப்ப ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். சோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காண்டி கேஷ் போடுறாங்க. அப்ப பிசினஸ்க்கு என்ன வருது, கேஷ் கம்ஸ் இன். சோ அப்ப ரியல் அக்கவுண்ட் ரூல்ஸ் படி என்ன பண்ணணும், டெபிட் வாட் கம்ஸ் இன். அப்ப கேஷ் வந்து டெபிட் பண்ணணும்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா ஆட்டோமேட்டிக்கா கேபிட்டல் என்ன பண்ணிடலாம், கிரெடிட் பண்ணிடலாம்.
So அப்ப இதுக்கு என்ன journal entry வரும் அப்படின்னா cash account debtor to Raja's capital. Cash account debtor to Raja's capital. So first journal entry January 1 cash account debtor கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு to Raja's capital. So debitல 3 lakhs then creditல 3 lakhs. So started business with the cash. So நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் ரெண்டு அக்கவுண்ட் என்னன்றதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எதர் டெபிட்டோ கிரெடிட்டோ அப்படி நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அடுத்ததை நம்ம பாஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது கேஷ் வந்து ரியல் அக்கௌண்ட், டெபிட் வாட் சம்திங், ஸோ டெபிட் பண்ணியாச்சு. அப்போ அடுத்த ஆஸ்பெக்ட் வந்து கேபிட்டல் நம்ம கிரெடிட் பண்ணிடலாம். கேஷ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட், நேரேஷன் ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். தென் செகண்ட் transaction purchase goods from Rajiv on credit rupees 1 lakh. So அப்போ ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பர்ச்சேஸ், இங்க குட்ஸ் என்ன செய்யறோம் அப்படின்னா கேஷ் கொடுத்து வாங்கல, கடனுக்கு வாங்குறோம், பொருள் கடனுக்கு வாங்குறோம். ஸோ எப்ப வந்து கிரெடிட் டிரான்சாக்சன் வந்துருச்சோ அப்ப நேமுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராஜீவ்கிட்ட இருந்து பொருள் வாங்குகிறோம். அப்ப ஒன்னு வந்து பர்ச்சேஸ், இன்னொன்னு வந்து ராஜீவ். ஒன்னு வந்து பர்ச்சேஸ், இன்னொன்னு வந்து நம்ம ராஜீவ். பர்ச்சேஸ் வந்து என்ன அக்கௌண்ட்? இட் இஸ் a ரியல் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் வந்து ரியல் அக்கௌண்ட். ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ பர்ச்சேஸ் பண்ணா என்ன ஆகுது? பொருள் உள்ள வருது, பொருள் பிசினஸ்க்குள்ள வருது. ஸோ கம்ஸ் இன். அப்ப பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை என்ன செய்யணும் அப்படின்னா டெபிட் பண்ணணும். ஸோ ஒரு ஆஸ்பெக்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து ராஜீவ் அக்கௌண்ட் என்ன செஞ்சிடலாம்? கிரெடிட் பண்ணிடலாம். ராஜீவ் வந்து யாரு? கிவர், பர்சனல் அக்கௌண்ட் கிவர். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சோ அப்ப இதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன வரும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ராஜீவ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ராஜீவ் அக்கௌண்ட். செகண்ட் அன்னைக்கு சோ டேட் வந்து போட்டுக்கோங்க, செகண்ட். சோ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ராஜீவ் அக்கௌண்ட். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ராஜீவ் அக்கௌண்ட் 1 lakh. Purchase account debtor to Rajiv account 1 lakh. So bracket la narration, purchase goods from Rajiv. Purchase account debtor to Rajiv. Purchase on the real account. So real account rules on the debit what comes in. So goods comes in. அதனால purchase என்ன பண்றோம்? Debit பண்றோம். Rajiv on the personal account. Debit the receiver, credit the giver. ராஜீவ் இருந்து பொருள் வாங்குறோம். So he is a giver. So அப்ப என்ன பண்றோம்? கிரெடிட் பண்றோம். Purchase account debtor to Rajiv account 1 lakh. Then third transaction. So third transaction, cash deposited with the bank rupees 2 lakhs. Cash deposited with the bank rupees 2 lakhs. So இதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு கேஷ், இன்னொன்னு பேங்க். ஒன்னு கேஷ், இன்னொன்னு பேங்க். Cash வந்து என்ன அக்கவுண்ட்? இட் இஸ் a real account. So real account rules என்ன? Debit what comes in, credit what goes out. So இங்க என்ன பண்றோம்? பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்றோம். அப்ப கேஷ் நம்மகிட்ட இருந்து என்ன ஆகுது? goes out. Cash goes out. So real account rules என்ன சொல்லுது? Debit what comes in, credit what goes out. இங்க cash goes outனால அப்ப கேஷ் அக்கவுண்ட்டை என்ன செஞ்சாகணும்? கிரெடிட் பண்ணணும். கேஷ் அக்கவுண்ட்டை கிரெடிட் பண்றோம். அப்ப பேங்க் வந்து என்ன அக்கவுண்ட்? பர்சனல் அக்கவுண்ட். பேங்க் வந்து பர்சனல் அக்கவுண்ட். சோ பர்சனல் அக்கவுண்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுவோம்? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சோ இங்க பேங்க் வந்து யாரு? ரிசீவர். அப்ப பேங்க் அக்கவுண்ட் என்ன செய்யணும்? டெபிட் பண்ணணும். அப்ப இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி வரும் அப்படின்னா பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு கேஷ். பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் to cash account. Bank account debtor to cash 2 lakhs. Bank account debtor to cash 2 lakhs. So மூணாம் தேதி. So third, so bank account debtor to cash account. Bank account debtor 2 lakhs. So to cash account 2 lakhs. So narration, cash deposited with the bank. Cash deposited with the bank account debtor to cash account. So இதுல என்னது? பேங்க் வந்து ரிசீவர், பர்சனல் அக்கவுண்ட். So debit,
So cash goes out, so credit. So இது பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா என்ன தெரிஞ்சிடும் அப்படின்னா, பணம் உள்ள வந்துச்சுன்னா கேஷ் வந்துச்சுன்னா டெபிட், கேஷ் வெளியில போச்சுன்னா கிரெடிட்ன்றது வந்துடும். பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட், பர்ச்சேஸ் ஆல்வேஸ் டெபிட்ல தான் வரும். சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட்ல தான் வரும். சேல்ஸ் ஆல்வேஸ் கிரெடிட்ல தான் வரும். ஸோ இப்படி போட போட நம்மளுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா ப்ராக்டிஸ் ஆயிரும். ஸோ அதை கொஞ்சம் கவனமா பார்த்துக்கும். ஸோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா 20ஆம் தேதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, borrowed loan from bank rupees 1 lakh. ஸோ பேங்க்ல இருந்து என்ன செய்யறோம் அப்படின்னா கடன் வாங்குறோம். பேங்க்ல இருந்து என்ன செய்யறோம், கடன் வாங்குறோம். எவ்வளவு வாங்குறோம், 1 lakh rupees வாங்குறோம். அப்போ ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பேங்க், இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து பேங்க், இன்னொன்னு வந்து லோன் அக்கவுண்ட், இன்னொன்னு வந்து லோன் அக்கவுண்ட், இன்னொன்னு லோன் அக்கவுண்ட். ஸோ பேங்க் வந்து என்ன அக்கவுண்ட், பர்சனல் அக்கவுண்ட். பேங்க் வந்து இட் இஸ் அ பர்சனல் அக்கவுண்ட். ஸோ டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். இப்ப என்ன ஆகுது, லோன் வாங்குறதுனால நம்மளுடைய அக்கவுண்ட்ல என்ன ஆகுது அப்படின்னா டெபிட் த ரிசீவர், டெபிட் த ரிசீவர். பேங்கர் வந்து யாரு, என்ன பண்றாங்க, நம்ம இப்ப பேங்க்ல இருந்து லோன் வாங்கணும் அப்படின்னா என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா நம்மளுடைய கேஷ கையில கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய அக்கவுண்ட்ல என்ன செஞ்சிருவாங்க, ஏற்றி விட்டுருவாங்க. நம்மளுடைய பேங்க் அக்கவுண்ட்ல, நம்மளுடைய டெபாசிட் அக்கவுண்ட்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ அப்போ ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பேங்க், இன்னொன்று வந்து லோனு, இன்னொன்று வந்து லோனு. ஸோ லோன் வந்து என்ன அக்கௌண்ட், இட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். இப்போ கடன் வாங்கினாலும் நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பணம் உள்ள வருது, பணம் உள்ள வருது. டெபிட் ஆல், இட் இஸ் அன் இன்கம். ஸோ இட் இஸ் அன் இன்கம், ஸோ இட் இஸ் அன் இன்கம். ஸோ ரிசீவர் வந்து யாரு அப்படின்னா பேங்க், டெபிட் த ரிசீவர். பேங்க் அக்கௌண்ட்ல தான் நம்மளுக்கு ஏறுறதுனால பேங்க் வந்து என்னது, ரிசீவர். அப்ப பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு லோன் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு லோன் அக்கவுண்ட். நல்லா புரிஞ்சுக்கோ. ஸோ இது வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து, ஒன்னு பேங்க், இன்னொன்று வந்து லோன். ஸோ பேங்க் வந்து யாரு அப்படின்னா, ஸோ லோன் கொடுக்குறாங்க, கடன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மகிட்ட என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா கேஷா ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டாங்க. ஸோ நம்மளுடைய அக்கௌண்ட்ல தான் என்ன பண்ணிட்டு விட்டுருவாங்கன்னா ஏற்றி விட்டுருவாங்க. ஸோ அப்ப பேங்க் வந்து யாரு அப்படின்னா ரிசீவர், பேங்க் வந்து ரிசீவர் ஆயிடுவாரு நம்மளுடைய அக்கௌண்ட்ல பணத்தை வாங்கி போடுறதுனால. லோன் வந்து இட் இஸ் அன் இன்கம், நம்மளுக்கு வருமானம் வருது. ஸோ இப்போ பேங்க் அக்கௌண்ட் டெப்டார் டு லோன் அக்கவுண்ட். ஸோ 20ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா, ஸோ 20ஆம் தேதி பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு லோன் அக்கவுண்ட், பேங்க் அக்கவுண்ட் டெப்டார் டு லோன் அக்கவுண்ட் 1 lakh rupees, 1 lakh rupees. பிராக்கெட்ல borrowed loan from bank, borrowed loan from bank. The next one, 22nd, withdrew from bank for personal use, withdrew from bank for personal use. நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க என்ன வந்திருக்கு, personal useன்ற வேர்டு வந்திருக்கு. சொந்த உபயோகத்திற்காக வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டது, சொந்த உபயோகத்திற்காக வங்கியிலிருந்து எடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஸோ பர்சனல் யூஸ்னு வந்துட்டாலே டிராயிங் அக்கவுண்ட் ஆல்வேஸ் டெபிட், பர்சனல் யூஸ்னு வந்துட்டாலே டிராயிங் அக்கவுண்ட் ஆல்வேஸ் டெபிட். ஸோ கேஷா எடுத்திருந்தோம் அப்படின்னா கேஷை கிரெடிட் பண்ணணும், பேங்க்ல இருந்து எடுத்திருந்தோம் அப்படின்னா பேங்கை கிரெடிட் பண்ணணும். ஸோ குட்ஸா வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் எடுத்திருந்தோம் அப்படின்னா பர்ச்சேஸை கிரெடிட் பண்ணணும். ஸோ இங்க என்ன பண்ணிருக்காங்க, withdrew from bank for personal use. அப்ப ஒரு ஆஸ்பெக்ட் வந்து டிராயிங், பர்சனல் யூஸ் வந்துச்சுன்னா டிராயிங் அக்கவுண்ட் ஆல்வேஸ் டெபிட். இங்க எங்க இருந்து பணம் எடுக்கிறோம், பேங்க்ல இருந்து எடுக்கிறோம். அப்ப இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து பேங்க், இன்னொரு ஆஸ்பெக்ட் வந்து பேங்க். ஸோ டிராயிங் வந்து என்ன அக்கவுண்ட், பர்சனல் அக்கவுண்ட் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். ஸோ ரூல் என்னது, டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ இங்க வந்து யாரு அப்படின்னா ராஜா யாரு, ரிசீவர், ராஜா வந்து ரிசீவர். அப்ப டிராயிங் அக்கவுண்ட் வந்து டெபிட், பேங்க் வந்து பர்சனல் அக்கவுண்ட், டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். அப்ப பேங்க் வந்து கிவர். ஸோ இதுக்கு ஜேர்னல் என்ன வரும் அப்படின்னா டிராயிங் அக்கவுண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கவுண்ட், டிராயிங் அக்கவுண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கவுண்ட். 22ஆம் தேதி டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெப்டார், டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கவுண்ட், டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெப்டார் to bank account. 800 withdrew from bank for personal use, withdrew from bank for personal use, drawing account debtor to bank. Then 23ஆம் தேதி amount paid to Rajiv in full settlement through NIFT rupees 99,000.
அப்ப இதுக்கு முன்னாடி ராஜீவ் டிரான்சாக்சன் இருக்கான்னு பார்க்கணும். இதுல 2ஆம் தேதி ராஜீவ் டிரான்சாக்சன் இருக்கு. பர்ச்சேஸ் குட்ஸ் ஃப்ரம் ராஜீவ் ஆன் கிரெடிட் 1 லட்சம் ரூபாய். சோ ராஜீவ் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 1 லட்சம் ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கியிருக்கிறோம். இப்ப நாம அதுக்கு பேமெண்ட் தர்றோம். எப்ப தர்றோம்? 23ஆம் தேதி பேமெண்ட் தர்றோம். So amount paid to Rajiv in full settlement through NIFT rupees 99,000. 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யறோம் அப்படின்னா 99,000 ரூபாய் கொடுத்து கணக்க முடிச்சுக்கிறோம். அமௌண்ட் பெய்டு டு ராஜீவ் இன் ஃபுல் செட்டில்மெண்ட், கணக்கை முடித்துக் கொள்ளப்படுகிறது. எவ்வளவு கொடுத்து? 99 ரூபாய். இது நம்ம கேஷா கொடுக்கல, நிப்ட் மூலமா அனுப்புறோம். அப்ப எங்க போகும் அப்படின்னா பேங்க். ஒண்ணு வந்து பேங்க், இன்னொன்னு யாருக்கு கொடுக்கறோம்? ராஜீவுக்கு கொடுக்கறோம். ராஜீவுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 99,000 கொடுக்கறோம். அப்ப அந்த 1000 ரூபாய் என்ன அப்படின்னா டிஸ்கவுண்ட். இதை எப்படி நம்ம முடிவு பண்றோம் அப்படின்னா இங்க இன் ஃபுல் செட்டில்மெண்ட் சொல்லிடுறான். கணக்கானது முடிக்கப்பட்டது. 1 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்துல 99,000 ரூபாய் கொடுத்து நம்ம கணக்க முடிச்சுக்கிறோம். அப்ப அந்த 1000 ரூபாய்க்கு நம்ம கணக்கு வரணும்ல. சோ அப்ப அதை என்னவா எடுத்துக்கணும் அப்படின்னா டிஸ்கவுண்டா எடுத்துக்கணும். சரி, இப்ப ராஜீவுக்கு நம்ம பணம் கொடுக்கிறோம். அப்ப நம்மளை பொறுத்தளவுல என்ன டிஸ்கவுண்ட் யாரு கொடுப்பா அப்படின்னா ராஜீவ் தான் கொடுப்பான். அப்ப நம்மளை பொறுத்தளவுல அது டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு நம்மளுக்கு கிடைக்குது. இட் இஸ் an இன்கம். இந்த 1000 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு, நம்மளுக்கு 1000 ரூபாய் இன்கம். சோ அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 3 ஆஸ்பெக்ட் வரும். ஒன்னு ராஜீவ், இன்னொன்னு நிப்ட் மூலமா அனுப்புறதுனால பேங்க், இன்னொன்னு டிஸ்கவுண்ட் ரிசீவ். சோ அப்ப 3 வரும். நல்லா கவனிச்சு பாருங்க எப்படி போஸ்டிங் போடுறோம்னு சொல்லிட்டு. சோ 23ஆம் தேதி ராஜீவ் அக்கவுண்ட் டெப்டார். ராஜீவ்க்கு எவ்வளவு தரணும்? 1 லட்சம் ரூபாய் தரணும். ராஜீவ் அக்கவுண்ட் டெப்டார் 1 லட்சம் ரூபாய் தரணும். டு பேங்க், பேங்க்ல நம்மளுடைய அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு குறையுது? 99,000 குறையுது. 99,000 குறையுது. பேலன்ஸ் வந்து 1000 டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 1000. நல்லா கவனிச்சுக்கோ. ராஜீவ்க்கு கொடுக்க வேண்டிய அமௌண்ட் ராஜீவ் அக்கவுண்ட் டெப்டார் 1 lakh. சோ டு பேங்க் நம்மளுடைய அக்கௌண்ட்ல இருந்து நிப்டுக்கு மாத்துறது 99,000 ரூபாய் மாத்திரம். தென் டு டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து 1000. சோ இது வந்து காம்பவுண்ட் ஜர்னல் என்ட்ரி. சோ ராஜீவ் அக்கவுண்ட் டெப்டார். சோ டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு வந்து இன்கம், நாமினல் அக்கவுண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ், கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். சோ இட் இஸ் an இன்கம். அதனால என்ன ஆகுது? நம்ம கிரெடிட் பண்ணிருக்கிறோம். பேங்க் வந்து யாரு? கிவர். பேங்க் வந்து கிவர். பர்சனல் அக்கவுண்ட். டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சோ ராஜீவ் அக்கவுண்ட் டெப்டார் 1 lakh, to bank account 99,000, to discount received 1,000. So amount paid to Rajiv through NIFT. So Rajiv account debtor நல்லா கவனிச்சுக்கோ. ராஜீவ்ட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு பொருள் வாங்குறோம். ஆனா என்ன பண்றோம்? 99,000 கொடுத்து கணக்க முடிச்சுக்கிறோம். சோ அப்ப ஃபுல் செட்டில்மெண்ட்ன்ற வார்த்தை வந்துருச்சு. சோ அப்ப ஃபுல் செட்டில்மெண்ட்ன்ற வார்த்தை வராம இருந்துச்சு அப்படின்னா நம்ம 99,000 தான் போடுறோம். சோ இங்க ஃபுல் செட்டில்மெண்ட்ன்ற வேர்டு கொடுத்துட்டதுனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். சோ அப்ப ராஜீவுக்கு கொடுக்க வேண்டியது 1 lakh rupees, நம்ம கொடுத்தது வந்து 99,000. சோ பேலன்ஸ் வந்து டு டிஸ்கவுண்ட் ரிசீவ் 1,000. The next transaction. சோ 25ஆம் தேதி paid club bill of the proprietor by check ₹200. சோ இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா வியாபாரத்துல வந்து ப்ரொப்ரைட்டருடைய கிளப் பில்ல நம்ம பே பண்றோம். வியாபாரத்துல இருந்து ப்ரொப்ரைட்டருடைய கிளப் பில்ல நம்ம பே பண்றோம். எப்படி பே பண்றோம்? செக் மூலமா பே பண்றோம். அப்ப எங்க குறையுது? பேங்க். அப்ப ஒரு ஆஸ்பெக்ட் வந்து பேங்க். சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பர்சனல் யூஸ்ன்ற வேர்டு நேரடியா கொடுக்காம என்ன பண்றான் அப்படின்னா ப்ரொப்ரைட்டருடைய கிளப் பில்ல பே பண்றோம்னு சொல்றாங்க. அப்ப வந்து இட் இஸ் ஃபார் நாட் ஃபார் பிசினஸ் யூஸ். அவர் இந்த 200 ரூபாய் என்ன பண்ணல அப்படின்னா வியாபார நிறுவனத்திற்காண்டி அவர் பயன்படுத்தல, அவருடைய சொந்த உபயோகத்திற்காக தான் பயன்படுத்துறாரு. சோ அதை வந்து இன்டைரக்டா கொடுத்திருக்காங்க. சோ அப்ப நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா பர்சனல் யூஸ்னு எடுத்துட்டு டிராயிங் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பெய்டு கிளப் பில் ஆஃப் த ப்ரொப்ரைட்டர்ஸ் பை செக். ப்ரொப்ரைட்டருடைய கிளப் பில்ல வந்து செக் மூலமா நம்ம பே பண்றோம். அப்ப ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொப்ரைட்டருடைய கிளப் பில் வந்து வியாபாரம் சாராத செலவினங்கள், தன்னுடைய சொந்த செலவை வந்து இதுல பண்றாரு.
அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா டிராயிங் அக்கவுண்ட் ஒன்னு, இன்னொன்னு வந்து எங்க பணம் குறையுது செக் மூலமா பே பண்றதுனால பேங்க். ஒன்னு டிராயிங் அக்கவுண்ட், இன்னொன்னு பேங்க் அக்கவுண்ட். சோ பேங்க் வந்து என்ன அக்கவுண்ட்? பர்சனல் அக்கவுண்ட். பர்சனல் அக்கவுண்ட் ரூல்ஸ் என்ன சொல்றாங்க? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சோ இங்க வந்து பேங்க் வந்து கிவர். அப்ப இதை என்ன செய்யணும்? பேங்க கிரெடிட் பண்ணிடுறோம். சோ டிராயிங் வந்து பர்சனல் அக்கவுண்ட், டெபிட் த ரிசீவர். சோ இங்க வந்து என்னது? ரிசீவர். பர்சனல் யூஸ்க்காண்டி எடுக்கிறாரு. சோ இட் இஸ் a ரிசீவர். சோ அப்ப இதுக்கு என்ன ஜர்னல் என்ட்ரி வரணும் அப்படின்னா டிராயிங் அக்கவுண்ட் டெப்டார் டு பேங்க் 200. டிராயிங்ஸ் அக்கவுண்ட் டெப்டார் டு பேங்க். சோ ஜனவரி 25 drawing account debtor to bank account. Drawings account debtor to bank account 200 200. Drawing account debtor to bank account 200 200. Paid club bill of the proprietor by check. Paid club bill of the proprietor by check. Okay, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. Then 26th 26ஆம் தேதி paid electricity bill of the proprietor's house through debit card. இங்கே வந்து எல்லாம் கவனிச்சுக்கோங்க. எலக்ட்ரிசிட்டி பில்லு பே பண்றோம். யாருடைய பர்பஸுக்காண்டி இருக்கக்கூடியது? ப்ரொப்ரைட்டருடைய ஹவுஸ், அவருடைய வீட்டு உபயோகத்தில் இருக்கக்கூடிய மின்சார கட்டணத்தை நம்ம கார்டு மூலமா பே பண்றோம். கார்டு மூலமா பே பண்றோம். அப்ப இது வந்து என்னது? இட் இஸ் a personal use. So paid electricity bill of the proprietor's house. சோ அவர் ஓனருடைய வீட்டு மின்சார கட்டணத்தின நம்ம கார்டு மூலமா பே பண்றோம். சோ இப்ப வியாபார நிறுவனத்துக்கு நாம செலவு பண்ணல. அப்ப இதையும் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா ப்ரொப்ரைட்டர் ஹவுஸுக்கு கட்டுறதுனால பர்சனல் யூஸ்னு எடுத்துட்டு டிராயிங் அக்கவுண்ட் டெபிட். டிராயிங் அக்கவுண்ட் டெபிட். சோ இங்க என்ன பண்றோம்? கார்டு மூலமா பே பண்றோம். டெபிட் கார்டு மூலமா நம்ம பே பண்றோம். டெபிட் கார்டு மூலமா பே பண்றதுனால எங்க பணம் குறையும் அப்படின்னா பேங்க்ல பணம் குறையும். அப்ப அதுல ரெண்டு ஆஸ்பெக்ட் வந்து, ஒன்னு வந்து டிராயிங், இன்னொன்னு பேங்க். ரெண்டுமே என்ன அக்கவுண்ட்? பர்சனல் அக்கவுண்ட். டிராயிங்கும் பர்சனல் அக்கவுண்ட், பேங்க்கும் பர்சனல் அக்கவுண்ட். சோ பர்சனல் அக்கவுண்ட் ரூல்ஸ் என்ன சொல்லுது? டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். சோ இந்த டிராயிங் அக்கவுண்ட் என்னது? பர்சனல் யூஸுக்காண்டி எடுக்கிறதுனால ரிசீவர். சோ பேங்க் வந்து கிவர். பேங்க் வந்து கிவர். சோ அப்ப என்ன ஜர்னல் என்ட்ரி வரணும்? டிராயிங் அக்கவுண்ட் டெப்டார் டு பேங்க். ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, பர்சனல் யூஸ்னு வந்தாலே டிராயிங் அக்கவுண்ட் ஆல்வேஸ் டெபிட். பர்சனல் யூஸ்னு வந்துட்டாலே நம்ம டிராயிங் அக்கவுண்ட் ஆல்வேஸ் டெபிட். சோ இங்க என்ன பண்றாங்க? பேங்க்ல எடுக்கிறதுனால என்ன பண்றோம்? பேங்க கிரெடிட் பண்றோம். சோ 26th ஜர்னல் drawing account debtor, drawing account debtor to bank account. Drawing account debtor to bank account 2000 2000. Paid electricity bill of proprietor's house through debit card. Paid electricity bill of proprietor's house through debit card. Drawing account debtor to bank. Drawing account debtor to bank. The next one is, so 31st, lunch provided at free of cost to a charity rupees 1000. So இவர் ஏற்கனவே என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு? ராஜா ராஜா என்ன பிசினஸ் தான் பார்த்துட்டு இருக்காரு? ஹோட்டல் பிசினஸ் தான் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா லஞ்ச் ப்ரொவைட் பண்றாரு. என்ன பண்றாரு? தானமா கொடுக்கிறாரு. எவ்வளவுக்கு கொடுக்கிறாரு அப்படின்னா 1000 ரூபாய்க்கு கொடுக்கிறாரு. அப்ப இதையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சேரிட்டியா கொடுக்கறதுனால, தானமா கொடுக்கறதுனால சேரிட்டி அக்கவுண்ட் ஒன்னு எடுத்துக்கணும். சேரிட்டி அக்கவுண்ட் தானமா கொடுக்கறதுனால சேரிட்டி அக்கவுண்ட் எடுத்துக்கணும். சோ இன்னொன்னு வந்து பொருளா எடுக்கிறதுனால, வியாபாரத்திலிருந்து குட்ஸா எடுக்கிறதுனால பர்ச்சேஸ்ன்ற வேர்டை பயன்படுத்தணும். சோ பர்ச்சேஸ்ன்ற வேர்டை பயன்படுத்தணும். So lunch provided at free of cost to a charity rupees 1000. So அப்ப 31st அன்னைக்கு நம்ம என்ன ஜர்னல் போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா charity account debtor, charity account debtor to purchase. drawing accountக்கு பதிலா நம்ம என்ன வேர்ட் யூஸ் பண்றோம்? அவர் பர்சனல் யூஸுக்காண்டி எடுக்கல, தானம் கொடுக்கறதுக்காண்டி எடுக்கிறாரு. சோ அப்ப சேரிட்டி அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிடுற. பொருளா எடுத்தா நம்ம என்ன பண்ணணும்? பர்ச்சேஸ் அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணணும். சோ சேரிட்டி அக்கவுண்ட் டெப்டார் டு பர்ச்சேஸ். லஞ்ச் provided as free of cost to as a charity. So lunch provided as free of cost as charity. So charity account debtor to purchase account 1000 1000. The last one, bank levied charges. Bank levied charges for locker rent rupees 1000. So bank levied charges for locker rent. So ஏதோ திங்ஸ் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேங்க்ல வந்து லாக்கர் யூஸ் பண்றோம்.
அந்த லாக்கருக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னா வாடகை போடுறாங்க. ஸோ அப்ப இட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். லாக்கர் ரெண்ட் இஸ் அன் எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப எங்க பணம் குறையுது? பேங்க்ல பணம் குறையுது நம்மளுடைய அக்கௌண்ட்ல. ஸோ பேங்க் ஒன்னு வந்து லாக்கர் ரெண்ட், இன்னொன்னு வந்து பேங்க். ஸோ லாக்கர் ரெண்ட் வந்து இட் இஸ் அ நாமினல் அக்கௌண்ட். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ். ஸோ இட் இஸ் அன் எக்ஸ்பென்சஸ். ஸோ அப்ப லாக்கர் ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டார். லாக்கர் ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டார். ஸோ இங்க வந்து பேங்க் டெபிட் த ரிசீவர், கிரெடிட் த கிவர். ஸோ பேங்க் வந்து யாரு? கிவர். பேங்கர் வந்து கிவர். ஸோ அப்ப லாஸ்ட் ஜர்னல் என்ட்ரி லாக்கர் ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட். லாக்கர் ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட். லாக்கர் ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட். பிராக்கெட்ல பேங்க் லெவிட் சார்ஜஸ் ஃபார் லாக்கர் ரெண்ட். பேங்க் லெவிட் சார்ஜஸ் ஃபார் லாக்கர் ரெண்ட். லாக்கர் ரெண்ட் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் 1000. ஸோ இந்த சம் முடிஞ்சிச்சு. ஸோ வி கேன் சி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். அடுத்த கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு சம்மா போவோம். ஸோ டைரக்டா ஜேர்னல் போறதுனால கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பண்ணி காப்பி பண்ணிட்டு ஸோ அடுத்த சம் வந்து ட்ரை பண்ணும். ஓகேயா? வி கேன் சி இந்த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.